கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் ராமேஸ்வரம் மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது. மீனவர்களை விடுவிக்கும் வரை தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், சொல்லுங்க, இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, அதுல எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு குறித்து விரிவா சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு காலையில மீன்துறை அலுவலகத்துல மீன்பிடி அனுமதி டோக்கன் வழங்கும் அலுவலக வளாகத்துல மீனவ அமைப்புகள், அதாவது மீனவ சங்க தலைவர் அல்போன்ஸ் அவங்க தலைமையில மீனவ பிரதிநிதிகள் வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. இந்த கூட்டத்துல என்னன்னா 2 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டன. ஒண்ணு வந்து 53 மீனவர்களையும் 9 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்யணும். இந்த மீனவர்களும் படகுகளும் விடுதலை ஆகும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தம் இன்று முதல் தொடங்குறதும், அடுத்த கட்டமா வருகின்ற வெள்ளிக்கிழமை மத்திய அரசு அலுவலகங்களை மீனவ அமைப்புகளும் மீனவர்கள் சார்பு தொழிலாளர்களும் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட 2 தீர்மானங்கள் வந்து இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனந்தன், மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக வேறு என்ன மாதிரியான முயற்சிகளை இந்த பிரதிநிதிகள் வந்து எடுத்து வராங்க? அதாவது அந்த மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அப்பாவி மீனவர்கள் தான் நாங்க மீன்பிடி வந்து மீனவர்கள் வந்து வாழ்வாதாரத்துக்காக நாங்க மீன் பிடிக்க போனோம். இப்படி வந்து போன மீனவர்களை வந்து விடுதலை செய்யாம பிடிக்க வச்சிருக்காங்க. 2 தினங்களா வந்து மீன்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, மீன்களை விசாரணை பண்ணிட்டு உடனடியாக விடுதலை செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. நேற்று மாலையில வந்து அந்த பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களை போய் சந்தித்த மீன்துறை அதிகாரிகள் கூட நாளைக்கு வந்து விடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல காலகட்டத்துக்கு வந்து அவங்களோட சிறையில அடைக்க வந்து நடவடிக்கை எடுக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க 30 வருட கால போராட்டத்துக்கு ஒரு தீர்வே இல்லை. இதனால இந்த போராட்டங்கள்ல வந்து நாங்க ஒரு தீர்வு ஏற்படுற வரைக்கும் நாங்க போராட்டத்துல ஈடுபடுவோம். அது மட்டும் இல்லாம வருகிற வெள்ளிக்கிழமை வந்து இந்த மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள், அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மீனவர்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டங்களை தொடர் போராட்டங்களை அறிவிக்க உள்ளதா வந்து மீனவ அமைப்புகள் வந்து இன்னைக்கு தெரியப்படுத்திருக்காங்க. இன்னையில இருந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மீனவ அமைப்புகளை வந்து நேரடியாகவும் அந்த தொலைபேசி மூலமா சந்தித்து ஆதரவு கேட்டும் நாங்க வந்து நடவடிக்கையில ஈடுபட போறோம் அப்படின்னு நம்மகிட்ட தெரிவிச்சிருக்கோம். ஆனந்தன், மேலும் ஒரு கேள்வி, அதாவது இந்த மாதிரி வேலை நிறுத்த போராட்டத்தோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அதாவது போராட்டங்கள் தாக்கம்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அறிவிப்போட நிப்பாட்டக்கூடாது, இன்னைக்கே வந்து வேற ஏதாவது ஒரு, அதாவது மத்திய மாநில அரசுகள் கவனம் வந்து நம்ம பகுதியில் நம்ம பக்கம் திரும்புற மாதிரி ஒரு போராட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் மத்தியில வந்து ஒரு எழுச்சியா ஒரு குரல் வந்து எழுப்பப்பட்டது. இதனாலேயே ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த அறிவிக்கிறதுக்கு காலதாமதானது. ஆனாலும் அந்த மீனவ சங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இன்னைக்கு இந்த போராட்டங்கள் வாயிலாக அரசுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்துவோம், எந்தவித இது பதிலும் வராத பட்சத்துல நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமைக்கு பின்னாடி உங்களுடைய உணர்வுகளை ஒருங்கிணைத்து ஒரு போராட்டங்களை, அது மிகப்பெரிய போராட்டங்களை வந்து நம்ம எடுத்து செல்வோம் அப்படின்னு சொல்லி அந்த குரல் எழுப்பிய மீனவர்கள் வந்து அவங்க சமாதானப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம நாளை முதல் தமிழகம் முழுவதும் உள்ள மீனவர்களுடைய ஆதரவையும் திரட்ட இருக்கிறதாகவும் நம்மகிட்ட வந்து அந்த தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு.